மாணவர்களுக்கு விடுதி சரியாக நடைபெறுகிறதா? விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற உணவு பாதுகாப்பானதாக இருக்கிறதா? மாணவர்களுக்கு கிடைக்கிற குடிதண்ணீர் சுத்தமான சுகாதாரமான குடிதண்ணீர் கிடைக்கிறதா? அதே போன்று டாய்லெட் அந்த வசதிகள் மிகச் சரியாக இருக்கிறதா என்பதை பற்றியும், கட்டடத்தினுடைய ஸ்திரத்தன்மை பற்றியையும், மற்றும் அவர்களுக்கான விளையாட்டு மைதானங்கள் பற்றியது, அவர்களுக்கான பிளேஸ்மெண்ட் வேலை வாய்ப்பு பற்றியதையும் இன்று நான் ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்ததில் தர்மாம்பால் இந்த பாலிடெக்னிக் கல்லூரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் படிக்கிற மாணவியர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்கிற ஒரு செய்தியை இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அண்ட் பிளேஸ்மெண்ட் அலுவலர் மூலமாக தெரிந்து கொண்டேன். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக்கில் படிக்கிற மாணவர்களுக்கு குறிப்பாக சிவில் டிபார்ட்மெண்ட், குறிப்பாக மற்றும் இருக்கிற கட்டடக்கலை டிபார்ட்மெண்ட், அது ஐடி டிபார்ட்மெண்ட், பெரிய நிறுவனங்கள் வருகை தந்து இந்த பாலிடெக்னிக்கில் பிளேஸ்மெண்ட்டை எடுத்து செல்கிறார்கள் என்கிற செய்தி ஒரு மனசுக்கு நிறைவான செய்தியாக இருக்கிறது. மாநில அரசு கூட அந்த படிக்கிற மாணவர்கள் தங்களுடைய கல்லூரி காலங்களையோ தங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரி காலங்களையோ அவர்கள் முடித்து செல்லுகிற பொழுது அவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் 100% வேலை வாய்ப்பை அனைத்து நிறுவனங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்று காலை டான்சிட்டில் நடந்த இந்த செமினாரில் கூட நாங்கள் அதை வலியுறுத்தினோம். அதனால் இன்று வருகை தந்தது நான் ஆய்வு செய்வதற்காகத்தான். இன்னும் நிறைய ஆய்வு பணிகளை தொடங்க இருக்கிறோம். இதெல்லாம் இன்னும் ஹாஸ்டல் போகணும். புதுசா கட்டி இருக்கிற பிளாக் இருக்குது, அட்மின் பிளாக், ஹாஸ்டல் ஷிஃப்ட் ஆக போறாங்க. அதே மாதிரி அட்மின் பிளாக் ஷிஃப்ட் ஆக போறாங்க. அதையெல்லாம் பார்ப்பதற்காக வந்தேன். சோ அவ்வளவுதான். இன்னைக்கு அண்மையில முதலமைச்சர் தலைமையில உயர்கல்வித்துறை சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. என்னென்ன முக்கிய விஷயங்கள் நடைபெற்றது? நிறைய பேராசிரியர்கள் பற்றாக்குறை, குறைவேந்தர் நியமனம் சார், இதையெல்லாம் நான் இதற்கு முன்னாடியே நான் தெரிவிச்சிருக்கிறேன் சார். பேராசிரியர்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் இப்பொழுதுதான் ஒரு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வாரியத்தின் மூலமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதற்கான நேர்முக தேர்வு அநேகமாக தொடங்குவதற்கான நேரம் காலம் அளவிடப்பட இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 42,000 பேர் அந்த டிஆர்பி எக்ஸாமில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு 2,700 பேர் மட்டும்தான் அநேகமாக நாம் அதில் ரெக்ரூட்மெண்ட் செய்ய இருக்கிறோம். ஸோ அதனால் அந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் முடிந்ததினால் அதில் சின்ன சின்ன ஒரு குளறுபடிகள் இருப்பதாக தகவல்களும் எங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறது. ஒரு சில பேர் எங்களுக்கு 0 மார்க் வந்திருக்கிறது, எங்களுடைய பேப்பர் வேல்யூவேஷன் சரியாக செய்யவில்லை என்று கோரிக்கை வந்திருக்கிறது. நாங்களும் அதை பற்றி விவாதித்தோம். எங்களுடைய அதிகாரிகள் மட்டத்தில் அதை விவாதித்த பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அந்த புகார்கள் வந்திருக்கிறது. ஆக ஏறக்குறைய இந்த தேர்வு வாரியம் என்பது இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு அடுத்த கட்டமாக போயிருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் உட்கார்ந்து அது சம்பந்தமாக விவாதிக்க இருக்கிறோம். 1. 2, ரெக்ரூட்மெண்ட், நியூ ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பா போகணும். ஆனா நியூ ரெக்ரூட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஏறத்தாழ ஒரு 90 கலைக்கல்லூரிகளுக்கு பேராசிரியர்கள், அதாவது பிரின்சிபல்ஸ் எல்லாம் நியமிக்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் ஆல்ரெடி ஒரு 8,000 பேர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால விரைவில் அந்த அப்பாயின்மெண்ட்ஸுக்கான ஒரு சில வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையிலிருந்து வந்த பிறகு அது சம்பந்தமான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கிறது. சார், உதவி பேராசிரியர் பண்ணிட்டு ஆய்வு படிக்க என்ன கொடுத்துருக்காங்க? இல்ல, அது இன்னும் முடியல. இன்ஸ்பெக்ஷன் இஸ் கோயிங் ஆன், போயிட்டு இருக்கு. ஐ திங்க் another couple of days that inspection has to become. அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்த உடனே அது சம்பந்தமா எந்த கல்லூரிகள் தரமான கல்லூரிகளாக செயல்படுகிறது என்பதை பற்றி ஆய்வு செய்து அது நடவடிக்கை எடுக்கும். இல்ல, அதாவது அவங்க சொல்லி இருக்காங்க, நிறைய கருத்துக்கள் வந்திருக்குது. டிஆர்பி கூட சேர்மன், என்ன ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி,
ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி, இன்னும் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் எல்லாரும் உட்கார்ந்து இது சம்பந்தமா விவாதித்து இருக்கிறார்கள். அந்த விவாதித்த பொழுது ஒரு கன்சென்சஸ் கிடைக்க பெற்று இருக்கிறது. இன்னும் ஒரு 2 மீட்டிங்ஸ் நடக்க இருக்கிறது. அந்த 1-2 மீட்டிங்கு பின்னாடி ஒரு தெளிவான முடிவை நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். ஆனால் நாங்க அந்த டிஆர்பியை பொறுத்தளவுல அந்த ரிசல்ட் வந்தாச்சு. அந்த ரிசல்ட்ல இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணிட்டு நாங்க we are going to the on the process. ஏன்னா பிகாஸ் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போக போறோம். விரைவில் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தொடரும். இந்த ப்ராசஸ் எப்படி சார் ஓப்பனா இருக்குமா இல்ல டிஆர்பி நடத்துவாங்களா இல்ல காலேஜ் ஏபிசி நடத்துவாங்களா? இல்ல டிஆர்பி என்பது ஒரு தனி வாரியம் சார். அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு பாடி. அது பட் ஆனா அந்த பாடி அதுல எந்த அரசியல் குறுக்கீடும் இருக்காது, எந்த தனிநபருடைய ஆதிக்கமும் அதில் இருக்காது. கடந்த காலங்களெல்லாம் பல முறை தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுபோல எங்களுடைய அரசில் யாருடைய அமைச்சருடைய குறுக்கீடோ எம்எல்ஏக்கள் குறுக்கீடோ அதிகாரிகள் குறுக்கீடோ இல்லாத வகையில் தான் இந்த வாரியம் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமி பாடியாகத்தான் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடைபெற்று இருக்கிறது. அதுவும் இப்ப நடந்தது இல்லைங்க, அது டிசம்பர் மாசம் நடந்த தேர்வு அது இல்லையா? இப்ப நடந்தது கிடையாது, டிசம்பர் மாசம் நடந்த தேர்வு. எல்லோரும் கேட்டுக்கொண்டதனாலையும் அதை சீக்கிரமா நாங்க விரைவா ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரோம். எஸ், இந்த கல்லூரியில விளையாட்டு மைதானம் சரியா சமர்ப்பிக்கப்படாம பயன்பாட்டில் இல்லாத மாதிரி மைதானங்களுக்கு அத்தியாவசிய நிலையில இல்ல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப குழந்தைகள் கேட்டிருக்கிறாங்க. இப்ப சப்போஸ் இந்த பிளாக் இருக்கு, இந்த பிளாக் இட் வாஸ் 62 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிளாக். ஸோ நியூ பிளாக்கு குழந்தைகளை ஷிப் பண்ணும்போது இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு காலி இடங்களாகத்தான் வரும். வருகிற பொழுது மிகப்பெரிய மைதானம் அமைக்க வரும். குறிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி மிஸ்டர் ஹானரபிள் மாண்புமிகு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மிகப்பெரிய விரிவான திட்டத்தை முதலமைச்சரோடு கலந்து பேசியிருக்கிறார்கள். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைப்பதற்கு ஏனோ தானம் சொல்லிட்டு கடந்த காலத்தில் இருந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேடியம் கட்டுற முயற்சி அல்ல. இந்த ஸ்டேடியம் என்பது வெரி 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 சிஸ்டமேட்டிக் அண்ட் சிந்தட்டிக் என பிளாட்ஃபார்ம். குழந்தைகளுக்கான நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு வெண்டிலேஷன் உள்ள பெரிய ஸ்டேடியம், அவங்களுக்கான டார்மெட்ரி சிஸ்டம், அவங்களுக்கான ஹாஸ்டல்ஸ், அவங்களுக்கான ஃபுட், அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாரும் கிடைக்கிற வசதி கூட ஆல் இன்டகிரேட்டட் ஒரு ஸ்டேடியத்தை மாண்புமிகு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விரைவில் அப்படி வருகிற பொழுது ஆஸ் எ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் நானும் இந்த தர்மாம்பால் பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரியை சார்ந்த இடத்தில் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் வளாகம் ஒன்று கட்டுவதற்கு டெஃபினட்டாக என்னுடைய பரிந்துரை இருக்கும். பாலிடெக்னிக்ல மாணவர் சேர்க்கை எவ்வளவு இருக்கு, அதுல வேலை வாய்ப்பு பற்றாக்குறை பற்றி அது என்ன பண்ண? இல்ல நான் தான் சொல்லிட்டேனே சார், மேடம் எனக்கு ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. இப்ப நான் ஐ வில் லுக் அட் தட் ரெஜிஸ்டர்ஸ். அதுல பார்த்தா 140 மாணவர்கள் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 140 மாணவர்கள் 140 பேருக்கும் 100% பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதனால என்னன்னா, என்ன கேட்டா தமிழ்நாட்டிலே மாணவர்கள் படிக்க விரும்புற ஒரு கல்லூரியாக இந்த தர்மாம்பால் பாலிடெக்னிக்காக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பாலிடெக்னிக் நிலைமை என்ன, மாணவர் சேர்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ முன்னெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ஒயிட் காலர் ஜாப் ஒரு டிமாண்ட் இருந்தது, அதன் பிறகு என்ஜினியரிங் ஒரு டிமாண்ட் இருந்தது. இப்போ என்ஜினியரிங் போய் இப்போ என்ன ஆகுதுன்னா பாலிடெக்னிக்ஸ் இஸ் வெரி மச் டிமாண்ட். இன்னைக்கு ஐடி பாலிடெக்னிக்ஸ்க்கெல்லாம் பெரிய டிமாண்ட் இருக்குது. இன்னைக்கு வெளிநாடுகள் இருந்தும் சரி, நம்ம நாடுகள் இருந்தும் சரி, இன்னைக்கு என்னன்னா டெக்னிக்கல் ஓரியன்ட் கோர்சஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஸோ பாலிடெக்னிக் பொறுத்த அளவுல நல்ல ஜாப் ஓரியன்டா இருக்கிறதுனால தான் நாங்க இன்னைக்கு அஸ் எ ஸ்பெஷல் கேஸ் இன்னைக்கு நான் இந்த தர்மாம்பால் பொறியியல் இந்த பாலிடெக்னிக் கல்லூரியை நான் பார்வையிடுவதற்காக வந்திருக்கேன். கல்லூரியில முதல்வர்கள் நியமிக்க நடவடிக்கை, அதே போல பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்க என்ன நடவடிக்கை இந்த மாதிரி சார்? துணைவேந்தர் நடவடிக்கை என்பது விரைவில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று கூட ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். உயர்கல்வித்துறையின் சார்பாக நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது, விரைவில் வைஸ் சான்சலர் அறிவிக்கப்படுகிற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி என்பது விரைவில் ஒரு முடிவுக்கு வரும். இதற்கு முன்னால் 3 பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று கவர்னர் நாமினி, இன்னொன்று சிண்டிகேட் நாமினி, இன்னொன்று கவர்மெண்ட் நாமினி. 3 நாமினிஸ் இருந்தாங்க. ஆனா மிஸ்டர் RN ரவி சார் கவர்னரா இருக்கும் பொழுது ஒன் மோர் UGC நாமினி ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு அது கேட்டார். அது நிலுவையில் இருந்தது. ஆனால் இப்போ
இன்னொரு நாமினி சிண்டிகேட் நாமினி வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பாக வேண்டுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு கவர்னர் அவர்கள் அநேகமாக அதற்கு இசைவு கொடுத்ததாகவே நான் கருதுகிறேன். 3 நபர் தேர்வு கமிட்டியாக இருந்த இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி சர்ச் கமிட்டி என்பது 5 நபர் கமிட்டியாக விரைவில் மாற்றி அமைக்கப்படலாம் என்கிற ஒரு செய்தி எங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறது. 5 நபர் கமிட்டியாக அது தேர்வு குழு அமைக்கப்பட்டவுடன் வைஸ் சான்சலர் என்பது இம்மீடியட் உடனுக்குடன் அந்த வைஸ் சான்சலர் அமைக்கப்படும் என்கிற ஒரு மிக அதீத நம்பிக்கை தமிழக அரசுக்கும் இந்த அமைச்சராகிய எனக்கும் இருக்கிறது. வைஸ் சான்சலர் நியமனம் வந்து செய்வோமா இல்ல ஆளுநர் செய்வோமா, அரசா இல்ல ஆளுநரா? இல்லைங்க, காலங்காலமா சான்சலர் கவர்னரா இருந்திருக்கிறாங்க. ஆனா கடந்த முறை ஒரு சேலஞ்சிங் இருந்தது. அது முதல்வர் சான்சலரா இருக்கிறதா இல்ல கவர்னர் தான் சான்சலரா தொடர்வாரான்னு இருந்தது. இப்ப கூட தமிழக அரசின் சார்பாக வைத்திருக்கிற வேண்டுகோள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சான்சலராக வேண்டும் என்பது கோரிக்கை தமிழக அரசின் சார்பாக எழுப்பப்பட்டு இருக்கிறது.